ஹாய் காய்ஸ், அஸ்ட்ரா டாப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஆளு பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீனில் ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி பல ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிற்க, அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற ஆட்களை பார்த்து, நான் ஏன் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நானே பதில் சொல்கிறேன். ஆமாங்க, என்னோட அசிஸ்டண்ட்டை நான் லவ் பண்ணுறேன், போதுமா அப்படின்னு ஹீரோவும் அவனோட லவ்வை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்ல, இதை கேட்ட மேனேஜரும், அட நாசமாக போனவனே, இப்படி உடச்சிட்டியேடா, இப்படி உடச்சிட்டியே அப்படின்னு கடுப்பாகிறான். அடுத்த பக்கம் இது எல்லாத்தையும் டிவியில் பார்க்குற ஹீரோயினும் நல்லாவே ஃபீல் ஆகிடுறாங்க, அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோவை பார்க்க போகலான்னு அவங்களோட ரூமை விட்டு வெளியில வந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அங்கேயே மயக்கம் போட்டு கீழையும் விழுந்துடுறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவோட மேனேஜரை அவங்களோட கம்பெனியோட பாஸும், ஹீரோ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன எங்க கூட விளையாடுறானா அப்படின்னு மேனேஜரை கிளின்னு கிழிக்கிறான். மேனேஜரும் தப்பு பண்ணுனது அவன், நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், டே ஹீரோ நாயே என்னை வச்சு செஞ்சிட்டால அப்படின்னு மேனேஜரும் கடுப்பாகிறான். அப்ப கம்பெனியோட பாஸும், எங்கடா அந்த கிறுக்கு பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, மேனேஜரும் தெரியல பாஸ், எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போயிட்டான் அப்படின்றான். கடுப்பான பாஸும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வர, இல்ல உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மேனேஜரை திட்டுறான். அடுத்த பக்கம் ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க, ஹீரோயின் பக்கத்திலேயே ஹீரோவும் உட்கார்ந்துருப்பான். ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின், இது கனவா இல்ல நிஜமா, உண்மையாவே ஹீரோ தான் முன்னாடி நிக்கிறானா அப்படின்னு அவங்களையே கிள்ளி பாத்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஹீரோவும், அடியே லூசு, நான் தாண்டி முன்னாடி நிக்கிறேன், உங்க அப்பா தான் என்னைய கூப்பிட்டாரு, அதுதான் நானும் வந்தேன் அப்படின்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, எதுக்கு பிரஸ்மின் முன்னாடி என்னைய லவ் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதனால உன்னைய கம்பெனியை விட்டு தூக்கிடுவாங்கடா அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு, இப்ப நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றான். ஹீரோயினும், முதல்ல நீ கிளம்பு, கம்பெனிக்கு போய் பேசு அப்படின்னு ஹீரோவை அங்கிருந்து அனுப்பவே பாக்குறாங்க. அப்ப நம்ம ஆளும் ஹீரோயினை டக்குன்னு இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினை ஹக் பண்ண ஹீரோவும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்ல, ஹீரோயினும் அமைதியா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ரூம்குள்ள இருக்கவே போர் அடிக்குது, வா கொஞ்சம் ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு அவங்களோட கிராமத்தை சுத்தி பார்க்க போறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் அவங்களோட பழங்கால கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களோட கழுத்துல இருக்கிற செயின் எடுக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. இத பார்த்த நம்மாலும், இரிச்சல குட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயினோட செயின் எடுக்க ஹீரோயின் கிட்ட வருவான். ரெண்டு பேரும் கண்ணும் பார்த்துக்க, சின்னதா ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகும்போதே அந்த இடத்துக்கு எங்கேயோ இருந்து ஒரு ஈ கூட்டம் வந்து சேர்ந்துரும். நம்ம ஆளுக்கு தான் ஈனாலே பயமே, அந்த ஈட்களை பார்த்ததுமே அலற ஆரம்பிச்சிடுறான். ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் ஒரு ஈக்கே அலறுவேண்டா, இப்படி கூட்டமா வந்தா என்னடா பண்ணுவேன், என்ன விட்டுருங்கடா என்ன விட்டுருங்க அப்படின்னு ஹீரோவும் கத்திக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட, ஹீரோயினோட செயின் ஹீரோட கையில இருந்து விழுந்துரும். ஹீரோயினும், கொஞ்சம் நில்லுடா பதறாதடா அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆளு கேக்குற மாதிரி இல்ல, அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி ஓடிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் டாக்டர் கிட்ட இருப்பாப்புல. டாக்டர் அங்கிள் பாருங்க டாக்டர் அங்கிள், இந்த ஈனால ரொம்ப தொல்லை அங்கிள், எனக்கு அடியும் பட்டுருச்சு அங்கிள் அப்படின்னு டாக்டர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். டாக்டரும் ஹீரோவோட காயத்தை பார்த்துட்டு, ஏன்பா இந்த காயம் உனக்கு வலிக்குதாப்பா அப்படின்னு டாக்டரும் கேட்க, ஆமா டாக்டர் அங்கிள், ரொம்ப வலிக்குது டாக்டர் அங்கிள் அப்படின்னு சீனை போடுறான் நம்மாலு. பக்கத்துல இருக்கிற ஹீரோயினும், ஐயோ பாடா படுத்துறானேவே அப்படின்னு கடுப்பாகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு கால் பண்ற அவனோட மேனேஜரும், டேய் நாசமா போனவனே எங்கடா இருக்க, இங்க என்னோட உசுரை வாங்கி தொலைக்கிறாங்கடா, சுருக்கனு வந்து சேருடா அப்படின்னு மேனேஜரும் புலம்ப, நம்மாலும் யாருப்பா இது ராங் நம்பர் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். மேனேஜரும், ஏது ராங் நம்பரா, நாசமா போனவன் கட் பண்ணிட்டான் அப்படின்னு மறுபடியும் கடுப்பாகிறான். அடுத்த பக்கம் நம்ம குட்டி பொண்ணையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஹீரோயினையும் தேடி வந்திருப்பாங்க. ரொம்ப நேரமா நடந்துகிட்டு வர குட்டி பொண்ணும், பாசு செம்மையா கால் வலிக்குது பாசு,
இந்த நாசமா போன ஹீரோ அங்கிள் இங்கேயா இருக்கான், இவனுக்கு வேற இடம் கிடைக்கல அப்படின்னு குட்டி பொண்ணும் புலம்ப, ஹீரோவோட ஃப்ரெண்டும் நானே கடுப்புல இருக்கிறேன், மேற்கொண்டு கடுப்ப கிளப்பாம வாரியா அப்படின்னு குட்டி பொண்ணை திட்டுறான். அப்ப குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட, பாசு இந்த குட்டி பொண்ணு பாவம்ல, என்னைய பிக்கி பேக் தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட ஃப்ரெண்டும் உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன், பொத்திக்கிட்டு வாடி அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். குட்டி பொண்ணும் என்ன இப்படி ஆயிடுச்சு, சரி போவோம் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு பின்னாடியே போகுது. அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு சமைச்சு தரவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துருவாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும், என்ன மச்சான் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்ட, இந்த இடம் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஆமா மச்சான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்றான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஏண்டா தலையில இவ்வளவு குப்பையா இருக்கு, எந்த குப்பை குழியுக்கு தலைய விட்ட அப்படின்னு பங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க அந்த கிராமத்துல சேர்ந்த ஒரு ஆண்டியும் வந்து, நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு நைட் இந்த கிராமத்துல ஒரு கேம்ப் அடிக்கிறோம், நீங்களும் வாரீங்களா அப்படின்னு கேட்க, நம்மளோட பசங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் அந்த கேம்பின் ஏரியாவும் காட்ட, அங்க உள்ள கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய், இங்க என்ன பண்ற, வா நாம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் என்னால எல்லாம் வர முடியாது, நான் வர மாட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் நான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினையும் கூட்டு போய் 2 பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து பயமே இருக்காது. ஹீரோ கூட சேர்ந்து அவங்களும் அழகா பாட்டு பாடுவாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினோட அப்பா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினோட அப்பாவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாப்பாரு. ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அப்பாவும், இங்க பாருப்பா, என்னோட பொண்ணுக்கு கூட்டத்தை பார்த்தாலே பயம் வந்துரும், அவ ரொம்பவே நர்வஸ் ஆகிருவா அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்க பாருங்க அங்கிள், ஹீரோயினை நான் லவ் பண்றேன், எந்த கஷ்டம் வந்தாலும் அவளை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாங்க, கண்டிப்பா அவளை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிருப்பான். ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப ஹீரோயினோட அப்பா சந்தோஷப்படுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துருவாரு. ரூம்ல இருக்கிற ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும், இல்ல இங்க இருக்கிற ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு, இப்ப எனக்கும் ரூம் இல்ல, நான் உன் கூடயே உன்னோட ரூம்லயே இருக்கிறேனே அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இத கேட்ட ஹீரோயினும், அடே இப்ப எதுக்கு நீ என்னோட ரூம்க்கு வர பாக்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும், இல்ல உன் கூடவே இருந்தா உனக்கு நான் சமைச்செல்லாம் தருவேன், உன்னை நல்லா நான் பாத்துக்குவேன்ல அப்படின்றான். அப்ப ஹீரோயினும், இரு நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்டயே கேக்குறேன் இன்னொரு ரூம் இருக்கானே அப்படின்னு ஹீரோயினும் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட கேட்க போவ, பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜருக்கு இல்லன்னு சொல்லுங்க அப்படின்னு சிக்னல் காட்டுறான். அதுக்கேத்த மாதிரி அந்த மேனேஜரும், இல்லப்பா வேற ரூம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துருவாரு. ஹீரோயினும் அவங்களோட அப்பா கிட்ட, ஏன்பா வேற எக்ஸ்ட்ரா ரூம் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், இல்லையம்மா வேற ரூம் எல்லாம் இல்லையே. அப்ப ஹீரோவும் நைஸா ஹீரோயினோட அப்பாவை பார்க்க, அப்ப ஹீரோயினோட அப்பாவும், ஏமா உன் கூடவே ஹீரோவை வச்சுக்கவே, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அதனால ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோவும், தெய்வமே நீ நல்லா இருக்கணும் தெய்வமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஹீரோயினோட அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஆனாலும் ஹீரோயின் என்னோட அப்பா கூடவே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஹீரோவும் என்னடா பிளான் சொதப்பிருச்சே அப்படின்னு கடுப்பாகிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவும், என்ன சோதனடா இது அப்படின்னு கீழே படுத்திருப்பான். அந்த நேரம் பார்த்து வெளியில இருந்து ஒரு சத்தம். ஹீரோவோட பேரை சொல்லி, டேய் நாசமா போனவனே எங்கடா இருக்க, வெளியே வாடா அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும், எவன்டா அவன் என்னோட பேரை சொல்லி கத்துறது அப்படின்னு போய் பாக்குறான். வெளியில போய் பார்த்தா ஹீரோவோட மேனேஜர் நின்றுகிட்டு இருப்பான். ஐயோ நீ என்னடா அங்க பண்ற அப்படின்னு கேட்க, ஏண்டா நாயே செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு இப்ப என்கிட்ட கேக்குறியா நீனு அப்படின்னு மேனேஜரும் சொல்ல, முதல்ல நான் இங்க இருக்கிறதுன்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்க, குட்டி பொண்ணு தாண்டா சொல்லிச்சு, குட்டி பொண்ணு தான் சொல்லிச்சு அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அடியே குட்டி பிசாசு நீ தான் நான் போட்டு கொடுத்தது அப்படின்னு குட்டி பொண்ணை திட்டுறான் நம்ம ஆளு. மேனேஜரும், இப்ப கிளம்பி வர போறியா இல்லையா என் கூட அப்படின்னு கேக்குறான்.
ஹீரோவும் என்னாலலாம் வர முடியாது, நான் இங்கத்தான் இருப்பேன் அப்படின்றான். மேனேஜரும் ஏண்டா இப்படி பண்ற, உன்னால நான் அங்க திட்டு வாங்குறேன்டா, என்னைய கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டுறாங்க தெரியுமா, தயவு செஞ்சு என் கூட வந்துருடா அப்படின்னு கெஞ்சிரான் மேனேஜர். ஹீரோவும் வரவே முடியாது அப்படின்றான். டேய் டேய் அப்படியெல்லாம் பேசாதடா, நான் இருக்கிற கோலத்தை பாருடா, பிச்சைக்காரன் மாதிரி ஆக்கிட்டடா என்னைய நீ, தயவு செஞ்சு வந்துருடா அப்படின்னு மேனேஜரும் கெஞ்ச, அந்த நேரம் பார்த்து ரூம்க்கு ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயினை பார்த்ததும் மேனேஜர் எல்லாம் இவளால தான் அப்படின்னு மேனேஜரும் ஹீரோயினை பார்த்து முறைக்க, அதோடைய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.